ஹலோ எக்மீன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 19 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 18 அப்லோட் பண்ணியாச்சு. அதேமாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணியிருப்போம். இதே சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சாப்டரோட ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிரும். அஸ்டைன் த வேல்யூ ஆஃப் an equity shares. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நெட்ஒர்த் மெத்தடில் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா அஷ்யூமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹேவ் ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க டு த பேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்லி. பேமெண்ட் கேபிட்டல் கொடுக்குறதுல மட்டும் ப்ரையாரிட்டி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் ஃபுல்லி பெய்டு ₹6 lakh. ஸோ 6 lakh வேல்யூவான ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் ஃபுல்லி பெய்டு 8 lakh வேல்யூவான ஷேர்ஸ் இருக்காங்க. நெட் அசெட் அவைலபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 28 lakh. இப்போ வேல்யூ பர் ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி சிம்பிளாக போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 19 வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர். ஓகேவா? ஸோ இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். ஓகேவா? ஸோ எவ்வளோங்க? 6 lakh. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ₹10 ஈச். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 lakh இருக்குது. ஓகேவா? நெட் அசெட் வேல்யூ $28 lakh இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸா. ஸோ calculation of per value of equity shares under இது ஆல்ரெடி அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் நம்மளுக்கு எந்த மெத்தடுங்கிறது பெரிய இஷ்யூ இல்லை. நெட்ஒர்த் மெத்தட். ஏன்னா வந்து அவங்களே வந்து நெட் அசெட் வேல்யூ கேல்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நெட் அசெட் எவ்வளோ நம்மகிட்ட இருக்குதுங்க? நெட் அசெட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 28 lakh. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ப்ரியாரிட்டி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குற அப்படின்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு இருக்கிறது என்ன பண்ணுங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கணும். ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த 28 lakh 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இது மாதிரி ஒரு சம் போட்டிருக்கோம். ஸோ அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிடலாமா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிடலாம். எவ்வளோங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ ₹6 lakh. ஸோ மீதம் இருக்கிறத என்ன பண்ணுங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க? நெட் அசெட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 8 lakh டிவைடட் பை 10. ஸோ அப்போ 80,000 நம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து 2,22,000 பிரித்து கொடுக்கணும். அவ்வளோதான். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பேர் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ நெட் assets available to equity shareholders divided by number of equity shareholders. Just formula substitute பண்ணிடலாமா?
எவ்வளோ இருக்குதுங்க? 22 lakh இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவுங்க? 80,000. அவ்வளோதானா? ஸோ 22 lakh divided by 80,000. இப்போது 27.5. ஸோ per value இது யாருக்குங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இதோட மீனிங் எப்படின்னா 10 rupeesோட ஷேரோட வேல்யூ இப்போ எவ்வளோ ஆயிருக்குங்க? 27.5 ஆயிருக்கு. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த சம்மை போடுறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.